ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹோம்மேட் சாக்லேட் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 3 பொருள் போதும். நாட்டு சர்க்கரை, கொக்கோ பவுட்ரு, வெண்ணெய். இப்போ நான் இந்த கப் அளவுக்கு தான் 3மே மெஷர்மெண்ட் பண்ணியிருக்கேன். அது எத்தனை கிராம் வருதுன்னு பார்க்கலாம். நாட்டு சர்க்கரை வந்துட்டு எனக்கு இந்த கப்புக்கு வந்துட்டு ஒரு 40 கிராம் கிடச்சிது. அதே மாதிரி கொக்கோ பவுட்ரு வந்துட்டு இந்த கப் அளவில் இழக்கும்போது எனக்கு ஒரு 21 கிராம் வந்துச்சு. அது மாதிரி வெண்ணெய் வந்துட்டு நான் எடுக்கும்போது எனக்கு ஒரு 40 கிராம் கிட்ட வந்துச்சு. இது 3யுமே இந்த கப் அளவு மெஷர்மெண்ட்டில் தான் எடுத்துருக்கேன். நீங்கள் எந்த கப்பில் வேணாலும் மெஷர்மெண்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மெஷர்மெண்ட் பண்ணி வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அது 3யும் ஆட் பண்ணிவிட்டு நாட்டு சர்க்கரை, கொக்கோ பவுட்ரு, வெண்ணெய் இது 3யும் கலக்கும்போது ஒரு ஸ்பூன் வச்சு லைட்டாக கலக்கிட்டுக்கோங்க. இல்லைன்னா மிக்ஸி ஓட்டும் போது வந்துட்டு மேலே வந்து தேய்க்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விட்டுட்டு இந்த பதத்துக்கு வந்துடும். இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் சாக்லேட் மோல்டில் வச்சுக்கலாம். என்கிட்ட சாக்லேட் மோல்டு இல்லாதனால வந்துட்டு நான் ஐஸ் க்யூப் ட்ரேயில் வச்சு எடுத்திருக்கேன். ஐஸ் க்யூப் ட்ரேயில் வந்துட்டு ஒவ்வொரு ஸ்பூன் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அதை வந்து கை வச்சு நல்லா சமப்படுத்திக்கலாம். சமப்படுத்திட்டு ஃப்ரீசரில் வந்துட்டு 1 ஹவர் வச்சுக்கோங்க. 1 ஹவர் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஹோம்மேட் சாக்லேட் வந்து சூப்பராக ரெடியாக இருக்கும். டேஸ்ட் சும்மா அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் இது வந்து வெளியில் வச்சிங்க அப்படின்னா வந்துட்டு நம்ம எந்த பதத்தில் வந்துட்டு ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்துச்சோ அதே பதத்துக்கு வந்துடும். அதனால் நீங்கள் வந்துட்டு பாலில் வைப்போம்ல அந்த ட்ரேயில் வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே இருக்கும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நீங்கள் வந்துட்டு ஒரு கண்ணாடி ஜாரில் போட்டு வச்சுக்கலாம். இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு சின்ன கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அப்பப்போ வேணுங்கும்போது எடுத்து வாயில் போட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.